கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து அளிக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காய் கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு விசை வசனத்தை தியானிக்க முன்பதாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றியப்பா. நீர் எங்களோடு பேசும், அநேகரோடு பேசும் ஆண்டவரே. அநேகர் உள்ளத்தை தேற்றும் ஆசீர்வதியும் தகப்பனே. உடைய இரக்கம், உடைய கிருபை என்னாலும் எங்கள் மீது இருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ரூபவதி ஊழியத்தின் மூலம் இந்த பகிர்ந்து அளிக்க போகிற இந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆர்க்கு டிவியும் ஆண்டவரே தேசம் எங்கும் இதை சுமந்து செல்கிறது. இதை ஆசீர்வதித்து தாரும். உடைய நல்ல நாமத்தை நாங்கள் இணைந்து ஒருமித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு பலன் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம என்ன வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொடுக்க போறோம்னா, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இது யார் சொல்றா? தாவீது ராஜா தான் சொல்றாரு. தாவீதின் சங்கீதத்துல பாடியிருக்காரு. 9ஆம் சங்கீதம் 18ஆம் வார்த்தை என்ன சொல்றாரு? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அப்போ நீங்க இன்னைக்கு எளியவங்களா இருக்கீங்களா? எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கோமா நம்ம? அப்போ கர்த்தர் மறக்க மாட்டாரு. நம்மை உருவாக்கின தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோட உலகத்துக்கு உருவாக்கி நம்மளை இது மட்டும் நடத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? மறக்கவே மாட்டாரு. நீங்க தைரியமா இருங்க, சந்தேகப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர வேண்டாம். நானும் கர்த்தருடைய நாமத்தின சொல்றேன், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டாலும் கர்த்தர் என்னை மறக்கலை. என்னை இம்மட்டும் சுகம், பலன், ஜீவன் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து நிறைவாய் ஆசீர்வதிச்சிருக்காரா. உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? சரி, வேதத்துல இருந்து பார்ப்போம். யாரெல்லாம் ஆண்டவரால் மறக்கப்பட்டது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அவங்களும் ஆண்டவர் எப்படி மறக்கலை, எப்படி உயர்த்தினாரு, எப்படி சந்தோஷப்படுத்தினாரு, எப்படி மேன்மைப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31, 33 அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அற்பமா எண்ணப்பட்ட ஒரு பெண் லேயாள் வந்து யாக்கோபுக்கு மனைவி. யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு மாடு மேய்க்க ஆடு மேய்க்க தான் போனான், இங்க தாய் வீட்டுல இருந்து. அப்ப அங்க போய் மாமனார்கிட்ட சொல்றான், உலகமே என்னாச்சு, அழகு பின்னாலதான் ஓடும். அப்போ அவன் என்ன சொல்றான், சின்ன மகன் மேல அவன் பாசமும் பற்றும் வச்சிருந்தான் இந்த யாக்கோபு என்ன சொல்றான், உம்முடைய சின்ன மகளாகிய ராகேலுக்காக நான் உம்மிடத்துல 7 வருஷம் ஆடு மேய்க்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கூலி, சரியா, நான் ஆடு மேய்க்கேன், உன் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாரோம் அப்படின்னு லாபான்ட்ட இவன் யாக்கோபு கேட்டுட்டான். சரின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி 7 வருஷம் ஆடு மேய்ச்ச பிறகு உமர் மகளை எனக்கு சொன்னபடி கல்யாணம் பண்ணி தாரோன்னு கேட்கும்போது யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா? லேயாள் எப்படிப்பட்டவள்னா கூச்ச பார்வை. நம்ம சொல்ல கோயா கண்ணிம்பாங்க நம்ம ஊர் பாஷையில. ஒரு மாதிரி கூச்ச பார்வை. ஆனா ராகேல் பார்க்கறதுக்கு அழகான ரூபம், அழகானவளா இருக்கான். அப்போ இன்னைக்கு வாலிபர்களுடைய கண்கள் எப்படி இருந்துச்சோ அப்படியே அன்னைக்கும் அப்படிதான். ராகேல் தான் அழகா இருக்கா, அவ தான் எனக்கு வேணும் அப்படிங்க. இவன் லாபான் என்ன செஞ்சிட்டா? மூத்தவள் இருக்க இளையவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எங்க ஊர் வழக்கம் கிடையாது, இங்க உள்ள மரபும் கிடையாது. அதனால நீர் முதல்ல இவளை கல்யாணம் பண்ணி இவளை நிறைவேற்ற வேண்டிய 7 நாட்களை நீர் நிறைவேற்றும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ராத்திரி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களாம். சாயங்கால வேலையில, ராத்திரி வேலையில முக்காடு போட்டு பொண்ணை பொண்ணுன்னு தெரியாம. இன்னைக்கு கூட அப்படி எங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னா, முஸ்லிம் ஜனங்கள் அப்படிதான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி முக்காடு போட்டு இந்த முகத்தை மறைச்சு இந்த யாரை கல்யாணம் பண்ணி, அதான் வழக்கம். இவனுக்குன்னு மறைக்கல, லேயாளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். லேயாளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ராத்திரியெல்லாம் பார்க்காம காலையில தான் சொல்றான், என்ன மாமா என்ன ஏமாத்தி விட்டியற அப்படின்னு. உடனே அதுக்கு மாமனார் என்ன சொன்னாரு, இவ்விடத்து வழக்கம் இல்ல, மூத்தவளை இருக்கும்போது நாங்க இளையவளை கல்யாணம் தர முடியாது, இவளுடைய 7 நாளை நீ நிறைவேற்று, அதுக்கு பிறகு நான் இளையவளையும் உனக்கு கல்யாணம் பண்ணி தாரேன், ராகேலையும். அவளுக்காகவும் இன்னொரு 7 வருஷம் நீ ஆடு மேய் அப்படி சொல்லிட்டாரு. உடனே அவன் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு ஆடு மேய்ச்சான். அப்போ பாருங்க, இவ என்ன செஞ்சாலான்னு தெரியுமா? முதல்ல தகப்பனால அற்பமா எண்ணப்படுறாளா, 2வது யாரால? கணவனால. மாமா பையன் தான், அத்தை பையன் மாமா பிள்ளைகள், உறவு முறை தான். உடனே இவன் கேட்கான், ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஏன்னா கல்யாணம் முடிச்சாச்சு. உடனே இவளுக்கு கூச்ச பார்வைன்னு கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கான். அவளை நேசிக்கான் ராகேலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் 7 நாள் கழிச்சு. அப்ப என்ன ஆகுற? 33ஆம் வசனத்துல
கர்த்தர் இவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை எண்ணி நினைச்சு பார்த்து இவளுக்கு ஒரு கற்பத்தை கொடுக்காரு. யாருக்கு? லேயாளுக்கு. லேயாள் கற்பந்தரிக்கா. லேயாள் கற்பந்தரிச்சிட்டா, ஆனா ராகேல் கற்பந்தரிக்கல. ஆனா 7 நாள்ல ராகேலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். உடனே அவ என்ன சொல்றா? நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரூபன்னு பேர் விடுறா. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு, திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு, திரும்பியும் அவன் என்ன செஞ்சிடறான்? மனைவியோட சேர்றான். அவன் இன்னொரு பையன் பிறக்கான். அவனுக்கு பேரு என்ன பேரு? சிமியோன். சரியா? ஆமா, கர்த்தர் என் அங்கலாய்ப்ப கேட்டாரு, ஏன் நான் அற்பமா எண்ணப்பட்டதை எனக்கு கேட்டருளினார்னு சொல்லி சிமியோன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்போ பாருங்க, அவ சும்மா வைக்கல, நான் அற்பமா தான் எண்ணப்பட்டேன், ஆனா எனக்கு கர்த்தர் அற்பமா எண்ணப்படும் போது 2 குழந்தை இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஆறுதல் அடைவாங்க. அதெல்லாம் புருஷன் நேசி கேட்டாலும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆறுதல் அடைவாங்க தானே. ரூபன், சிமியோன். உடனே லேயாளுக்கும் இன்னும் பிள்ளைகள் இருந்துச்சு, ஆனா ராகேலுக்கு பிள்ளை இல்லாம இருக்கா. அவ கணவன்ட்டவே சண்டை போடுற, எனக்கு பிள்ளை தாரோம் அப்படின்னு. ஆனா அவன் சொல்றான், நான் என்ன கர்த்தரா? கர்த்தர் உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. உடனே திரும்ப கர்த்தருடைய காரியமா செயல்படும் போது ராகேலுக்கும் லேட்டா ஒரு பையன் பிறந்தான். அவன் தான் யோசேப்பு. யோசேப்பு, பென்யமீன் 2 பிள்ளைகள் பிறந்துச்சு அவளுக்கும். ஆனா அவ என்ன சொன்னான்னா, நீர் எனக்கு பிள்ளை கொடும், இல்லை நான் சாகுறேன் அப்படிங்க. பாருங்க, நம்ம வாயில இருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது, தேவையில்லாத வார்த்தை வரக்கூடாது, அபசகுனமான வார்த்தை, நான் சாகுறேன் அப்படின்னு. அதே மாதிரி அவ 2வது பிள்ளை பெறும்போதே அவ செத்து போயிடுறா. அவன் அங்கிருந்து அவன் போகும்போது இவ ராகேல் இல்லாம தான் போறான். அப்போ பாருங்க, இப்போ லேயாளுடைய வேலைக்காரிக்கு குழந்தை பிறந்துச்சு, ராகேலுடைய வேலைக்காரிக்கு குழந்தை பிறந்துச்சு. எல்லாரும் பரிவாரத்தோட போகும்போது இவ என்ன செய்யல? வழியிலே மரித்து அடக்கம் பண்ணப்படுறா. நம்ம பிரயாணத்துல, நம்ம வாழ்க்கை பிரயாணத்துல நம்மள ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், பிரச்சனை வரும். அற்பமா எண்ணப்பட்ட மக்கள் மத்தியில நம்ம மேன்மையா இருக்கணும்னா நீ மேன்மையான வார்த்தையை பேசணும். நான் வழியிலே செத்து போயிடுவேன், நான் மடியிறது நலமா இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் வச்சிருக்கிற பாதையில ஒண்ணு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல நடக்கும்போது கர்த்தரை வச்சு முறுமுறுக்கவே இல்லைன்னு போட்டிருக்கு. அப்போ நமக்கு வாழ்க்கையில யாருக்கு கஷ்டம் இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நமக்கு நியமிக்க ஓட்டத்துல மிகவும் பொறுமையோட வெற்றியோட ஓடணும்னா நம்ம வாயில நல்ல வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்தர். அவ பேரு எஸ்தர். அவ என்ன செய்யறான்னா, அகாஸ்வேரு வஸ்தியுடைய நாட்கள்ல எண்ணப்படாத ஒரு பெண், எண்ணவே படலவா. ஆனா மொர்தேக்காய் அவளை வளர்க்கான். ஆனா அவ வளர்க்கும் போது இந்த ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு கன்னி பெண்களை தேடுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவளை பக்குவப்படுத்தி சொல்லி வச்சிருக்கான். இந்த பாரு, ராஜாவுக்கு கன்னி பெண்களை தேடுறாங்க, நீ இப்படி இரு, இப்படி நட, இப்படி நட, இப்படி நட. ஏகாய் வசத்துல என்னெல்லாம் சொல்லி வச்சாங்களோ நீ அதை தவிர வேற ஒன்றும் கேட்கக்கூடாது. கர்த்தர் ஒன்று ஆசீர்வச்சு உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அதே மட்டும்தான் அவன் சொல்லி வச்சிருந்தான். நீ அற்பமா எண்ணப்பட்டோன்னு நினைக்காத. தாய் தகப்ப அவளுக்கு இல்லை. அவ அண்ணனாகிய மொர்தேக்காய் தான் அவனை எடுத்து வளர்க்கான். ஆனாலும் அவ எப்படி வளர்ந்தாலும் அந்த இடத்துல சொல் கேட்டது போல ராஜா அரண்மனைக்கு போன பிறகும் இந்த அகாஸ்வேருக்கிட்ட அவ ராணியா ஆனாலும் மொர்தேக்காயை மதிச்சு சொல் கேட்டு நடந்தா. ஆமா, அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல நம்மளை மேன்மையா கர்த்தர் ஆசீர்வதிச்சாலும் நம்ம உயர்ந்து போன ஏணி போன ஏணியை எட்டி உதைக்காதன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன் மொர்தேக்காய் மேல அவ அன்பு வச்சிருந்தா. அப்போ ராஜாவின் கட்டளைக்கு இவ கீழ்ப்படியாத செய்தி தெரிஞ்சிருந்தா எல்லா ஸ்திரீகளும் தங்களை புருஷன் பார்வைக்கு அற்பமா எண்ணுவாங்கன்னு சொல்லிதான் இந்த வஸ்தி ஒதுக்கப்பட்டா. அப்போ வஸ்தி ஒதுக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். அப்போ ஒரு கணவன், நமக்கு கணவன் தலை, அப்போ தலையாகிய புருஷனை மதிக்கும் போதுதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். அநேக பெண்கள் இன்னைக்கு புருஷனை மதிக்கிறதே இல்லை. வா போ, நீ நான் நாய பேயன்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு காலத்துல நடக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நானும் சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், நானும் படிக்கேன், நானும் வேலை பார்க்கேன், நீனும் சமந்தான் அப்படி. ஆனா கர்த்தர் மேன்மையா தான் வச்சிருக்க, புருஷனை தலையா தான் வச்சு நான் பெண்ணை அதுக்கு சரீரமா. அதே மாதிரி ராஜாவும் இன்னைக்கும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ராஜா என்ன சொல்லிட்டாரு? வஸ்தியை பார்த்து கூப்பிட்டு விட்டாரு. வஸ்திய வர சொல்லிடுறாரு. ஆனா பாருங்க, வஸ்தி பட்டம் நீக்கப்பட்டதுனாலதான் எஸ்தர் உயர்த்தப்பட்டா. ஆனா வஸ்தியை வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. உடனே வர முடியாதுன்னு சொன்னோன்னே அவங்க மந்திரி சபையில இருக்கிற மந்திரிகள்லாம் சொன்னாங்க, ராஜாவே உண்மை இன்னைக்கு இந்த வஸ்தி மதிக்காதது போல எல்லா குடும்ப பெண்களும் நாளைக்கு கணவனை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அதனால இவளுக்கு சரியான பாடம் படிச்சே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க.
இன்னைக்கு ராஜா முன்னால வர முடியாதுன்னு சொன்னா இனி ஒருபோதும் வரக்கூடாது. ஒருபோதும் ஒரு ராஜா முன்னால எனக்கு வர தகுதி இல்லை, நீக்கிடணும் அப்படின்ட்டாங்க. உடனே இது அகாஸ்வேர யோசித்து பார்த்தா சரிதான் பட்டுச்சு. உடனே தான் நீக்கிட்டாரு. அதை நீக்கிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்க இனி பட்டத்து ராணியா ஒரு பட்டத்துக்கு ராணி வேணும். அதுக்கு தான் இந்த எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டா. அப்போ இது ஒருத்தர் நீக்கப்பட்டா இன்னொருத்தர் தூக்கப்படுறாங்க. அப்போ பாருங்க, இந்த வஸ்தி ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால ஒரு ராஜ மேன்மையை இழந்துட்டா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ராஜ மேன்மை ராஜாவுக்கு தலைக்கு தான். கிரீடம் எங்க வைப்பாங்க? தலையில தான். அப்போ நீ அந்த இடத்துக்கு போயிருந்து உனக்கு அவகீர்த்தியோ அவமகிமையோ வந்திருந்தா அது உனக்கு இல்லவே இல்லை, ராஜாவுக்கு தான். அதை இவ உணர்ந்து கொள்ளலை, அதை இவ அறிந்து கொள்ளலை. அதனால வீணா ஒரு பதவி போயிட்டு. ஒவ்வொருத்தரும் இந்த காலங்களெல்லாம் பதவிக்கு என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இந்த வஸ்திக்கு கிடைச்ச பதவியை இழக்கிறா. அதை அற்பமா நினைக்கா. அந்த பதவியை அவ அற்பமா எண்ணதுனால ராஜா கிட்ட இருந்த இடத்துலோடைய மகிமையும் அவளுக்கு இழந்துட்டா. அடுத்த அந்த இடத்துலதான் எஸ்தர் உயர்த்தப்படுறா. அதான் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யாரையுமே நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க அற்பமா எண்றவங்க கூட உங்களுக்கு ராஜாவா உங்களுக்கு மேல ராஜாவா என்ன செஞ்சிருவாங்க? உயர்த்தப்பட்டுருவாங்க. அது உண்மை. அதே மாதிரிதான் அப்போஸ்தலர் 4:11 சொல்லுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டும்போது அஸ்திபாரம் வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லையும் அந்த மூலையில வச்சு பார்ப்பாங்க. நிறைய கல் பொருந்தாது, தூக்கி வச்சிருவாங்க. ஆனா அதுக்கு பொருந்துற மாதிரி ஒரு கல்லை தூக்கி தான் மூளைக்கு தலைக்கல்லா வைப்பாங்க. இயேசுவுமே மூளைக்கு தலைக்கல்லானவர். அதனால நாமளும் அற்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களா? நான் ஒதுக்கப்பட்டிருக்கேன், நான் ஒண்ணுக்கும் உதவாதவா? இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் ஒதுக்கப்பட்டவங்கள உயர்த்துகிற தேவன், அற்பமா எண்ணப்பட்டவங்கள உயர்த்துகிற தேவன். இதுல சொல்லுவான், ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிற தேவன். மூளைக்கு தலைக்கல்லாய் கிறிஸ்துவ மாற்றின தேவன் உன்னையும் மாற்றுவார், என்னையும் மாற்றுவார். அப்போ நீ என்ன சொல்லணும்? நான் அறிக்கை பண்ணணும், நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமா இருக்கணும். என்ன ஆண்டவர் உயர்த்துவார், என்ன மேன்மைப்படுத்துவார். இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையங்களை சில பையங்க படிக்கவே மாட்டான், ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. எத்தனை சொல்லு, உனக்கு ஒண்ணு ஏறலடா, வெறும் மண்டு போடா, படிக்காத போ, பள்ளியோடத்தை விட்டு ரெக்கார்ட் சீட்டு வாங்கிட்டு வீட்டை பார்த்து மாடு மேய்க்க போ, அப்படி நம்ம சொல்லிடுறோம். ஆனா அவனை கூட கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? மேலான ஒரு உத்தியோகத்தை கொடுத்து, எக்கச்சக்க பதவியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க அவரால முடியும். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலும் மேன்மையா உயர்த்த அவராலே ஆகும். எவனையும் உயர்த்த எவளையும் உயர்த்த கர்த்தராலே ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா யாரு அப்படின்னு சொன்னா, உன் சகோதரனை நீ குற்றவாளியா தீக்காத. எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம போகணும். அடுத்தது இங்க சவுலை பத்தி சொல்லுவோம். சவுல் என்ன கீசினுடைய மகன், அற்பமா எண்ணப்பட்டான். அவனை தான் அந்த தகப்பை என்ன செஞ்சாருன்னா, காணாம போன கழுதையை போய் தேடிட்டு வான்னு அனுப்பி விடுவாரு. இவன் கழுதையை தேடி போறான். அப்போ பாருங்க, எங்க போனாலும் நம்மளை கண் வைத்து பார்க்கிற கர்த்தர் இருக்கிறார். எப்படி பார்க்காரு? ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட எங்களை ஆள்றதுக்கு ராஜா வேணும், எங்களை ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயாதிபதியா இருக்காரு. அப்போ அவரு சொல்றாரு, கர்த்தர் விசனப்படுவாருப்பா, கர்த்தர் நம்மளை ஆள்றாருப்பா அப்படின்னு எவ்வளவோ சொல்றான். இல்லை, எங்களுக்கு ராஜா வேணும். உடனே ராஜா ஆண்டாருன்னா உங்களை என்னெல்லாம் பண்ணுவார்? குதிரை வீரருக்கு பின்னால விரட்டுவான், போடுவான், வரி தீர்வையெல்லாம் எடுத்துக்கிடுவான். உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கும், பரவாயில்ல, நாங்க அதுக்கு சரியாயிருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே இவனுக்கு விசனமா தான் இருக்கு, கர்த்தர்ட்ட போய் சொல்றான். உடனே கர்த்தர் சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட, நீ வருத்தப்படாத, நீ என்னதான் அவங்க புறக்கணிச்சு தந்தாங்களே தவிர ஒன்ன தள்ளல. சரி, அவங்க கேட்குற மாதிரி கொடுத்துரு, அவங்களுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணிடு, ராஜாவால் வர்ற கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டாரு கர்த்தர். உடனே இவன் கழுதையை தேடி போனான், கீசுடைய கழுதையை தேடி போயிருக்கான். உடனே அங்க போய் சாமுவேலை தேடுறான். உடனே சாமுவேல்கிட்ட கர்த்தர் அங்கே சொல்லிட்டாரு, இப்படி ஒருத்தன் ஒன்று தேடி வருவான், நீ அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. உடனே இவன் என்ன செய்யறான்? அவனுக்கு காத்துட்டு இருக்கான். அவன் போறான், அவனை அபிஷேகம் பண்ணிட்டாரு. அப்ப பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார்னு இவனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது. ஆனா அதற்கு முன்னதே கர்த்தருக்கு தெரியுது. நம்ம சவுல் வருவான், கழுதையை தேடி வருவான். உடனே காணாம போன கழுதை அகப்பட்டதுன்னு சொல்லு, இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணதான் நாங்க கொண்டு வந்திருக்கேன்னு. பாருங்க, கர்த்தருடைய செயலின் மகத்துவம் இங்க விளங்குது. பாருங்க, கழுதை கிடைச்சுக்கிட்டு
ஆனா கழுதையை தேடி அவங்க அப்பா இவனை அனுப்பி விட்டுருக்காரு, கீஸோடைய அப்பா, சவுலுடைய அப்பா கீஸ். அப்படி இருக்கும்போது நம்முடைய குறித்த காரியங்களும் கர்த்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. என்ன செய்யணும், என்னைக்கு செய்யணும், எப்படி செய்யணும், அது கர்த்தருக்கு தெரியும். அற்பமா எண்ணப்பட்ட சவுல இஸ்ரவேலின் முதல் ராஜாவா கர்த்தர் என்ன செஞ்சாரு, அபிஷேகம் பண்ணினாரு. சரியா? அதான் ஆகாதுன்னு தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆகுறது. ஆமா, தள்ளின கல் வேண்டான்னு தள்ளினாலும். அப்போ தகப்பன் வீட்டுல காணாம போன ஒரு கழுதையை தேடி போன இவனை கர்த்தர் தேடி அபிஷேகம் பண்றாரு, அபிஷேக தைலத்தை கொடுத்து ராஜாவா. அதே மாதிரிதான் தாவீது எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டான், சவுலுக்கு பின்னால இஸ்ரவேலின் ராஜா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தாவீத அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் புறக்கணித்து தள்ளிட்டாங்க. இந்த சவுல் ராஜா தள்ளப்பட்டான். ஏன் தள்ளப்பட்டான் தெரியுமா? அவன் பலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அது ஆசாரியருக்குரிய வேலை. இவன் ராஜா, அது பிரதான ஆசாரியன், அவங்க தான் பலி செலுத்தணும். இவன் சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றதுக்கு முந்தையே பலி காட்டுக்குட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் பலி செலுத்திட்டான். அப்போ சாமுவேல் கேட்குறாரு, நீ என்ன ஆட்டுக்குட்டி சத்தம் கேட்க என்ன அப்படின்னு, நீங்கள் வர நேரம் ஆகிட்டு, அதனால நான் உன்னை யார் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தான் அவனை விட்டு நீக்கிட்டாங்கிற கர்த்தர். உடனே இவன் என்ன, தாவீது வரானா, தாவீத ஈசாயின் குமாரனை நீ போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணு, தைல கொம்பை எடுத்துட்டு போ அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன உடனே சொல்றான், அங்க சவுல் ராஜாவா இஸ்ரவேல் மேல இப்ப இருக்காரு அபிஷேகம் பண்ணப்பட்டு, அவரு இதை கேள்விப்பட்டா என்ன கொன்று போட்டுருவாரு, நான் பயப்படுறேனேன்னு சொல்றான். உடனே கர்த்தர் என்ன சொன்னாரு, பலி விருந்துக்கு நான் போறேன், அதுக்கு ஒரு காளையை கொண்டுட்டு போ, ஒரு பலி விருந்து செலுத்த வந்தேன்னு சொல்லு. அதுல ஈசாயின் குமாரரெல்லாம் பலி விருந்துக்கு எல்லாரும் வருவான், நீ அதில் நான் உனக்கு காட்டுறவனை மட்டும்தான் நீ என்ன செய்யணும், ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாரு. பாருங்க, நான் சுக்கா அனுப்பி விடுறாரு. இவனே போறான், வாரான். 3 பேர் மிலிட்ரியில இருக்காங்க. யாருடைய மிலிட்ரியில? சவுலுடைய ராஜாங்க மிலிட்ரியில. உடனே மூத்தவன் வந்தோடனே இவனா தான் இருக்கும், நல்லா வளர்ப்பா, வாட்ட சாட்டமா, மிலிட்ரிக்கு ஏற்ற ராஜா மாதிரி இருக்கான் அப்படின்னு. உடனே கர்த்தர் சொல்லுவார், இவனை நான் புறக்கணித்து தள்ளினேன், இவனை நான் தெரிந்து கொள்ளலை அப்படின்னு. உடனே 2வது ஒருத்தன் வரான், அவனே நான் புறக்கணித்து தள்ளினேன். 3வது உள்ளவங்க வரான், அவனே நான் புறக்கணித்து தள்ளிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே திரும்ப என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டா, எல்லாம் 7 வெள்ளையிலையும் கடந்து போக பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் கத்துற. அப்ப இங்க ஒருத்தனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாரு. 7 பிள்ளைகளும், உங்களுக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஈசா கிட்ட கேட்காரு, உங்களுக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்லை, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தவன் ஆடு மேய்க்க காட்டுல கிடக்கான் அப்படின்னு. பாருங்க, தகப்பன் சொல்ற பதில பாருங்க. எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் காட்டுல என்ன செஞ்சிட்டு இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். பாருங்க, வீட்டுல இடம் இல்லை, ராஜாங்கத்துல இடம் இல்லை. ஆனா எங்க அவன் ஆடுகளோட கிடக்கான்? வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிற வேலையை பார்க்கான். இன்னைக்கும் நம்ம ஆத்மாக்கள் மேல கரிசனையா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை ராஜாவா கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். ஆடுகள் மேல கரிசனை, இதோ நான் ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கேன் அப்படின்னு சொன்னார். யாரு? நானே ஆடுகளுக்கு வாசல், நான் தான் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் இயேசு சொன்னாரு. அதனால யோவான் 10ஆம் அதிகாரத்துல. அப்போ நம்ம இயேசு ஆடுகளுக்காக கரிசனை உள்ள ஒரு தேவன். அவர் என்ன செஞ்சாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனை கூட்டிட்டு இங்க வந்தால் ஒழிய நான் பந்தி இருக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஒரு ஆள் அனுப்பி ஈசாய் அவனை வர சொன்னாரு, தாவீத. உடனே கர்த்தர் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு, இவனை தான் நான் தெரிந்து கொண்டேனார். அப்போ பாருங்க, ஒரு அபிஷேகிக்கப்பட்டவன் எங்க இருந்தாலும் கர்த்தர் என்ன செஞ்சுட்டு வந்துடுறாரு, கூட்டிட்டு வந்துடுறாரு. வேணும், அவன் வந்த பிறகுதான் நான் பலி விருந்து சாப்பிட முடியும். அப்போ அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேலா இந்த சவுலுக்குள்ள ஒரு விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இருந்து அலக்கழிச்சிச்சு. அப்ப இவன் கிட்டார் எடுத்து பாடுனாதான் அந்த ஆவி வெளியே போகுது. அப்போ பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை மகிமையா எடுத்து பயன்படுத்துவார். மகிமை எங்கேயோ கிடந்தான், குப்பையா கிடந்தான். ஆனா கர்த்தர் எடுத்த பிறகு அவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஆளு யாருன்னா, ஆதியாகமத்திலே தான். அது யாரு அப்படின்னு சொன்னா, யோசேப்பு வீட்டுல எத்தனாவது? 11வது ஆளு, ராகேலுடைய மகன், யாக்கோபுடைய மகன். அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னா, கடைசி காலத்துல யாக்கோபுக்கு இவன் பிறந்ததுனால யோசேப்பை யாக்கோபு நேசிச்சான், ரொம்ப நேசிச்சான். ஏன்னா ராகேல் நேசிக்கப்பட்ட ஒரு மனைவி. 10 பிள்ளைகள் பிறந்துட்டு இவன் தான் 11வது பிறக்கான். அப்போ வயோதிப காலத்துல ரொம்ப தவம் இருந்து பெத்தோன்னு சொல்லுவோம்ல, கடைசி குட்டி மேல ரொம்ப பாசம் இருக்கும். அப்போ யோசேப்பு மேல தகப்பனுக்கு ரொம்ப பாசம் ஒரு பக்கம்,
பல வர்ணமான அங்கி எடுத்து கொடுக்கான். அவன் மேல பட்சமா இருக்கான். அப்புறம் இந்த அண்ணன்மாரெல்லாம் ஆடு மேய்க்கிற தொழில் தான், ஆடு மேய்க்கிற இடத்துல பண்ற சேட்டையெல்லாம் அப்பாவுக்கு வந்து சொல்லுவான். உடனே தகப்பனாருக்கு அவன் மேல அதிக பிரியம். உடனே ஒரு நாள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டா, எல்லாரும் சேர்ந்து இவனை என்ன செஞ்சிடணும், சோழியை முடிச்சிடணும்னு திட்டம் போடுறாங்க, துராலோசனை பண்றாங்க. அப்போ இவன் என்ன சொல்றான், யோசேப்பு என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த எல்லாருடைய துன்மார்க்கத்தை அப்பாட்ட சொல்றதுதான் இவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு இடையில இந்த யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் நிறைய காரியம், வரும் நாட்கள்ல செய்ய போற காரியத்தை கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாரு அவரு. அப்படிப்பட்ட வெளிப்படுத்துதல்களை இவன் பெற்றானா, உடனே இதை வந்து இவனுக்கு தெரியல, வெகு காலத்துக்கு பின்ன நடக்க போற நல்ல செய்தியை கர்த்தர் நமக்கு அறிவிக்காருன்னு இவனுக்கு தெரியல. ஆனா இவன் வந்து தான் அண்ணன்மார்கிட்ட வெகுளியா சொல்றான்னு சொல்லுவோம்ல, இன்னசென்ட்டா பேசுறான். நான் உங்க அறிக்கெட்டுலாம் என்ன அறிக்கெட்டை வணங்குச்சு, 11 அறிக்கெட்டுகளும் என் அறிக்கெட்டுகளை வணங்குச்சு, சூரிய சந்திர நட்சத்திரங்களும் ஏன்ன வணங்குச்சு அப்படின்னா சொன்னோன்னே தகப்பனார், என்னடா நாங்க ஒன்ன வந்து வணங்குவோமாடா, என்னடா இது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டாங்க. கடைசியில கர்த்தர் அவனை என்ன செஞ்சாருன்னா மேன்மையா ஆசீர்வதிக்க. அவன் பட்ட கஷ்டங்களை கொஞ்ச நேரம் இருந்து நீங்க தியானிச்சு பாருங்க. தாய் தாப்பனை விட்டு அண்ணன் தம்பியை விட்டு, அண்ணன் தம்பி பாசமா இருந்தாங்களா, ரத்தத்தை அடிச்சு ஆட்டு ரத்தத்துல வஸ்திரத்தை தோச்சு, இது உன் மகன் செத்து போயிட்டான், பீருண்டு போனான், கொடிய விலங்கு அவனை பீறி போட்டுட்டு பாருங்க. தகப்பனார் என்ன செய்யறாரு, நிஜமானாலுமே செத்தே போயிட்டான் போலுக்குன்ட்டு தகப்பனுக்கும் இந்த தரிசனம் சொப்பனம் இதை குறித்த ஒரு எண்ணமே அவனுக்கு இல்லை. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என்ன வணங்குன்னு சொன்னானே, என் பிள்ளைய ஆண்டவர் எங்கேயா உயர்வா மேன்மையா கடல் கடந்தாது வச்சிருப்பாருன்னு சொல்லலை. இவனும் அழுது, நான் துக்கத்தோடயே மடிஞ்சு போவேன், நான் சாவற என் பிள்ளை இல்லாம தான் நான் சாவேன் அப்படின்னு. ஆனால் திரும்ப பார்க்கும்போது அவன் மூச்சு அவனுக்கு வந்துச்சு. அப்போ கடைசியில வந்து இப்பா யோசேப்பு தான் அங்க அரசனா இருக்கான்ப்பா, எகிப்துக்கெல்லாம் அதிகாரியா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவன் மூச்சு அடைக்கும். எப்படி இருதயத்துல. ஆமா, ஆண்டவர் நம்மளை பிள்ளைகளை எப்படி ஒய்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் நீங்க அப்படி பாருங்க, சில பிள்ளைகள் காணாம போயிருக்கும், தாய் தகப்பையும் தேடிட்டே இருப்பாங்க. 40 வருஷம் கழிச்சு திரும்பின பிள்ளைகளும் தாய்க்கு உண்டு. அப்போ அந்த பிள்ளைகளுடைய மனசு எப்படி இருக்கும், தாய் தகப்பனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும். இன்னைக்கு அந்த நிலையில சிலர் காணாம, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் காணும்னு தாய் என்னாலும் சொல்லும், என் மகனை காணுமா, எங்க போனான்னு தெரிலம்மா, எங்க இருக்கான்னு தெரிலம்மா அப்படின்னு பாருங்க. அப்போ அவங்களுடைய கண்ணீரும் கஷ்டம் கம்பளைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். பெருங்குளம் அந்த தாய் அப்படி ஏன்ட்ட படிச்சான், உங்ககிட்ட தான்மா படிச்சான், சொடலை காணுமா அப்படின்னு. அப்போ பாருங்க, கண்ணீரை துடைக்கிற ஒரு கர்த்தர் இருக்காரா, உயர்த்துகிற கர்த்தர் இருக்காரா, மேன்மைப்படுத்துற கர்த்தர் இருக்காரா, பஞ்சத்துக்கு ஆகாரம் கொடுக்குற கர்த்தர் நம்ம கூட இருக்காரா. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். உன் கூட இன்னைக்கு கர்த்தர் இருந்தாருன்னா நீ காரிய சித்தி உள்ளவனா இருப்பா. எல்லாரையும் சேர்த்து கூட்டி சேர்ப்பாரு, எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. நம்ம எந்நிலையில இருந்தாலும் உன்னையும் என்னையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவராலே ஆகும். விளங்கிக்கிட்டா. அப்போ நம்ம வந்து இது மட்டும் இல்லை இன்னும் ஒரே ஒரு ஆளை பற்றி சொல்லி நான் முடிச்சிடுறேன். மோசே வந்து லேவிக்கு பிறந்த ஒரு ஆண்மகன். லேவி பார்வோன் ஆள்றான். அங்க லேவிகளை ஆண் பிள்ளைகள் பிறந்தா மனையில வச்சு பிறந்த உடனே கழுத்தை நசுக்கி கொன்றுன்னு, தலையை நசுக்கி திருகி கொன்றுன்னு சொல்லி மருத்துவ வச்சுட்டு இவர் ராஜா கட்டளையிட்டு இருக்கான், பார்வோன் ராஜா. உடனே மருத்துவச்சிகள் 2 பேர் இருக்காங்க. யார் அவ பேர் தெரியுமா, சிப்பிரால் பூவாள்கிட்ட சொல்றாரு நீ கொன்றணும்ட்டு. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க. பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவங்க கர்த்தருக்கு பயந்தவங்க தீமைக்கு செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. தீமைக்கு தங்கள் கால்களை விலக்கி காப்பாங்க. உடனே இவ என்ன செஞ்சுட்டா, ராஜா கட்டளை தான், ராஜாவுக்கும் பெரிய ராஜா நம்ம ராஜா இருக்காரு, அவருக்கு பயப்படணும்னு சொல்லிட்டு இந்த சிப்பிராலும் பூவாலும் பிள்ளைகள் பிறந்துரும்ல, அப்போ என்ன சொல்லுவா, கொல்ல மாட்டா. கொல்லாமே தப்பு வச்சு காப்பாத்திட்டு ராஜா கேட்பாரு, என்னடா நீ ஆண் பிள்ளைகளெல்லாம் உயிரோட காப்பாத்துற மாதிரி செய்தி வருது. இல்லையா, எகிப்திய பெண்களை போல இந்த பெண்கள் இல்லை, எபிரேய பெண்கள் அவங்க வலுவா இருக்காங்க, அவங்க நாங்க போறதுக்கு முந்தையே பிரசவிச்சிடுறாங்க, ஆனால் நம்ம ஒன்றும் அதை செய்ய முடியலையா அப்படி சொல்லிட்டா. உடனே ரைட்டுன்னு பார்க்கும்போதா இந்த லேவி குடும்பத்துல மோசே பிறக்கிறான். மோசே பிறந்த உடனே அவ தாய் பிள்ளை அழகுள்ள பிள்ளை, கொல்ல மனசு வருமா, இவாளே பிரசவிச்சுட்டா. பிள்ளைய பார்க்கா, ஒழிச்சு வச்சு வளர்க்கா. எத்தனை மாசம் ஒழிச்சு வச்சு வளர்க்கா, 3 மாதம் அந்த பிள்ளை சத்த வெளியே கேட்கக்கூடாது, வெளியே கேட்டா ராஜாவிட்டே ஆட்கள் வந்து காட்டி கொன்றுவாங்கன்ட்டு மோசே ஒழிச்சு மறைச்சு வச்சு வளர்த்துட்டான். 3 மாசம் கழிச்ச பிறகு பிள்ளை சத்த வெளியே கேட்கும், எப்படின்னு தெரிஞ்சிரும் சொல்லிட்டு வளர்க்க முடியாத என்ன தாயை கொன்றுமா செஞ்சிருவானே அரசன் பார்வோன் அப்படின்னு
இருக்கு. ஆனா அதுல பாருங்க, அதுலயும் கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனை பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தி நதிக்கு போறாளா, இவ அன்னைக்குதான் கொண்டு என்ன செய்யறா, கீழ் பூசி பேழை செஞ்சு பேழைக்குள்ள பிள்ளையை கடத்தி அதுக்கு வேண்டியதெல்லாம் வச்சு தங்கச்சா அக்கால தூர நிப்பாட்டி அதை யார் எடுத்துட்டு போறான்னு பார்த்துக்க என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பார்வோன் மிரியாம், அவன் மோசையுடைய அக்கா மிரியாம அங்க நதிக்கரை ஓரத்துல நிப்பாட்டியாச்சு. உடனே நதிக்கரையில ஓரத்துல நிப்பாட்டினா இந்த பிள்ளை நதியில இப்படியே ஆடிட்டு பேழையில போகுது. உடனே பார்வோனுடைய குமாரத்தி பாக்கா குளிக்க வர்றா, ஸ்நானம் பண்ண வர்றவா அதை பார்க்குறாளா. அப்போ பார்த்த உடனே எம்மாடி ஒரு எபிரேய பிள்ளைலாம் பாரு, எபிரேய பிள்ளைன்னு தெரியுது. ஆனால் ராஜா கட்டளை என்ன கொல்லணும்னு சொல்லியிருக்கு. இவ அது மேலே இரக்கமுற்று கண் வச்சு பார்த்து அதை தூக்குன உடனே அழகா இருக்கிற ஆம்பளை பிள்ளை உடனே அவளுக்கு இறக்கம் அன்பு எல்லாம் வந்துட்டு. உடனே அவட்ட கேட்கா, இவ வடி போறா தம்பியை பார்க்கறதுக்கு. தம்பியை தூக்குறாள்ல, பார்வோனுடைய குமாரத்தை தூக்குறாதோ, சாதாரண இல்லை, ராஜகுமாரத்தை தூக்குறான்ட்டோன்னே இதை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு குழந்தை வளர்த்து தர்றதுக்கு இப்போ ஆள் வேணுமா, இப்போ பிள்ளைக்கு பால் கொடுக்குறதுக்கு தாய் கூட்டிட்டு வரட்டா அப்படின்னு கேட்க பாரு. அதுலேயும் கர்த்தர் என்ன பதில் செய்கிறாரு, சரின்னு சொல்ல வைக்காரு. யார, பார்வனுடைய கூட்டிட்டு வா இதுக்கு பால் கொடுக்க. உடனே இவ மோசையுடைய தாயையே கூட்டி கொண்டு விட்டுறா, தன் தாயையே பிள்ளை வளர்க்க. உடனே இவ என்ன செய்யறா, பார்வனுடைய இதை நீ எனக்குன்னு வளர்த்து கொண்டான்ட்டா. கடைசியில் பாரு, அதே வீட்டிலே இவள் பக்குவமாக மோசையை வளர்த்து ராஜகுமாரத்திட்ட கொண்டு ஒரு குறிப்பிட்ட வயசுல கொண்டு கொடுக்க. அங்கேயும் ராஜ அரண்மனை வாழ்க்கை. அப்போ பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டவங்களுக்கு இப்போ கொலை செய்யப்படணும்னு எழுதப்பட்டிருக்கு, தலையை திருக்கி கொன்றணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே பாரு, இறக்கத்தை கட்டளையிடுறாரு, பாதுகாப்பை கட்டளையிடுறாரு, போஷிப்பை கட்டளையிடுறாரு, ப்ரொடெக்ஷன் எல்லாம் கிடைக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளோ கிடைக்கும்போது நம்ம கர்த்தரை தேடுறதுல நமக்கு என்ன கஷ்டம்? நம்ம கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு போட்டிருக்கா சங்கீதத்தில். நம்ம தேடுறவங்களே கிடையாது, நம்ம கர்த்தரை தேடுறவங்களா இல்லை, கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறவும் வரவே கூடாது, வரவும் செய்யாது. அப்போ நம்ம தைரியமாக எட்டெடுத்து வைக்கும்போது கர்த்தரை மட்டும் பார்த்து நம்ம நடந்தோம்னா அவர்கள் முகங்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, எவரை, கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அது என்ன செய்யும், கர்த்தர் எல்லாத்தையும் அப்சைட் டவுன் தலைகீழ மாத்திருவாரு. அப்போ போட்டிருக்கா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நாம கர்த்தரை தேடுறவங்க இல்லை, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய உள்ளங்கையில நம்மளை வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. நாம அவரை பார்க்கிறோம், அவர் முகத்தின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்கி கர்த்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரு தீமையும் நம்மளை அணுகாது. கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் நமக்காக யாவையும் ஜெயமாய் செய்து முடிக்கிற கர்த்தர். அதனால தைரியமா இருங்க, கலங்காதங்க, சோர்ந்து போகாதுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் பெருக பண்ணுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் எளியவன், நான் சிறுமைப்பட்டவன், நான் ஒடுக்கப்பட்டவன், நான் ஆகாதுன்னு தூர தள்ளப்பட்ட கல்லு, எது வேணா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரமாப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரமாப்பா. நீர் எங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி உயர்த்த போகிற தயவுக்காய் நன்றி. யாரெல்லாம் அந்த வார்த்தையை கண்ணீரோடு பார்த்தாங்களோ கேட்டாங்களோ அவங்கள மேன்மையாய் உயர்த்தும், குறைவெல்லாம் நிறைவாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.